கொள்ளையடிக்கிறவன் யாரு? எந்த தென்காசியில நீங்கள் வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சியை தோற்கடித்து பழனி என்கிற ஒருத்தரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிங்களோ அந்த பழனி தாண்டா அதிகமான கல்குவாரி வச்சுக்காரு. வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன். சொல்லு, நீ மறுக்கல சொல்லு. இந்த கல்குவாரி யாரோடது? சொரண்டையில நடத்தப்படுகிற எஸ்ஏவி கல்குவாரி யாரோடது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் மயிரையா தடுப்பான்? காமராஜர் போட்டோவை போட்டு ஓடி கேட்கிற, டேய் மண்ணை நாடாத, பொன்னை நாடாத, பொருளை நாடாத, பெண்ணை நாடாத, பதவியை நாடாத நாடாரா எங்கள் நாடார் காமராஜர் நாடாரு. நீ பழனி நாடாருன்னு போட்டுக்கிட்டு மண்ணள்ளி வைக்கிற நீ காமராஜர் படத்தை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? அடைமதிப்பான் களம் கல்குவாரியை குறித்து சத்தியா பேசுறாங்க. கிட்டத்தட்ட 6 பேர் செத்தது, அத்தனை பேரும் நாடாரா. துடிக்குது, எங்களுக்கு துடிக்குது. செத்தவன் தமிழன் என்று துடிக்குது. அடைமதிப்பான் குழு கல்குவாரியில் செத்த பிறகு 63 கல்குவாரிகளை மதியாரிக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இழுத்து மூடின கல்குவாரியை திறந்தவன் எவன்டா திறந்தது? அந்த கல்குவாரி மூடப்பட்ட பொழுது சுரண்டைக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்னு சுரண்டில் இருக்கிற எஸ்ஏவி கல்குவாரியை ஒட்டுமொத்த சுரண்ட குப்பையும் கொண்டு போட்டு மூடுனவன் எவன்டா? அவன் தாண்டா இந்த மண்ணினுடைய மனமுழுங்கி மகாதேவன். நாம முதலமைச்சரை திட்டிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே சொல்றேங்க, சத்தியமா சொல்றேங்க, ஒண்ணுமே தெரியாது. துரைமுருகன் ஒருத்தர் இருக்கான், அவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். இசை மதிவானூர் தம்பி நார்னாரா திமுக தெரியாது. சக்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு போட்டி